ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் வந்து டே விலாக் எடுத்திருக்கோம். பாருங்கள், டைம் பார்த்துட்டிங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்னும் வாசெல்லாம் பெருக்கவே கிடையாது. அதுக்காட்டியும் லைன் பைப்பில் தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தனால சின்ன பாப்பா வந்து தண்ணி பிடிக்க போயிட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூலுங்க. நம்மளும் சமைக்கிற வேலை இருக்குது. காலைல டிஃபன் செய்யணும், மதியம் லஞ்சு தாங்க செய்யணும். பாப்பா பாருங்கள் தண்ணி பிடிச்சிட்டு டீயும் போட்டுட்டாங்க. பால் வாங்கிட்டு வந்து டீ குடித்தா தாங்க அடுத்து நமக்கு வந்து வேலை சுறுசுறுப்பாக ஆகும். நம்ம வந்து டீ குடிச்சிட்டு அடுத்து சமைக்க தாங்க ஆரம்பிக்கணும். தண்ணி பிடிச்சிட்டாங்க. லைன் பைப்பில் வந்து தண்ணி வந்தது. பாப்பா வந்து தண்ணி பிடிச்சிட்டாங்க. சின்ன பாப்பா நம்ம எந்திரிக்க லேட் ஆனாலும் எழுந்ததும் அவங்க வேலையை வந்து அவங்க கரெக்டாக செய்வாங்க. வாசை தெளித்து வாசை கூட்டுவாங்க, பால் வாங்கிட்டு வந்து டீயும் போட்டுருவாங்க, தண்ணியும் பிடிச்சி வச்சுருவாங்கங்க. இந்த 3 வேலையுமே நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்களே செஞ்சுருவாங்க. அடுத்து மதியம் லஞ்சுக்கு சாதம் தாங்க வைக்க போகிறோம். நம்ம வந்து அரிசி வந்து மதியம் லஞ்சு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு. அதனால் அரிசி கழுவி அரிசியும் தண்ணியும் ஒன்றாவே நம்ம வேக வச்சுருவோங்க. நல்லா தண்ணி விட்டு 3-4 டைம் கழுவி காலையிலே வச்சுட்டு நம்ம பெரிய பாப்பாவை கிளப்புறதுக்காட்டியும் சாதம் வெந்துடும். அதனால் எப்பயுமே நாங்கள் வந்து தூங்கி எழுந்துமே டீ போட்ட உடனே அரிசி கழுவி வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவுக்கு தலை சீவ போனோன்னா சாதம் வெந்துடும். வந்து திரும்ப வடிச்சிட்டு அப்புறம் என்ன குழம்பு வைக்கலான்ட்டு செய்வாங்க. பாருங்கள், நம்ம அரிசி கழுவிட்டு இருந்தோம். இன்றைக்கி மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். கவலை மீன் வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கலான்ட்டு தாங்க வச்சுருக்கோம். பாப்பா பாருங்கள், நான் தண்ணி பிடிச்சிட்டோமா டீ வடிகட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் அரிசிலாம் கழுவி வச்சுட்டு போய் டீ குடிச்சிட்டு பெரிய பாப்பாவுக்கு தலை வாரி விடலான்ட்டு அரிசி கழுவி வச்சுட்டாங்க. அடுத்து புளி ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு தாங்க. நல்லா ஒரு 4-5 தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சுக்கணும். அலசி வச்சுக்கிட்டு அரிசி கழுவின தண்ணியில் கூட ஊற வைக்கலாங்க. நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. தண்ணி லைன் பைப்பில் வரும்போது நம்ம அரிசியும் கழுவிக்கலாம். இந்தமாரி வேறு எதாவது கழுவ வேண்டியதாக இருந்தாலும் கழுவி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து வீடியோ போடலங்க. ஒரு ரீசன் வந்து மனசு கஷ்டம்தான். நமக்குன்னு வந்து கஷ்டம் எங்கே காத்திருக்குன்னே தெரியாதுங்க. ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை முடியுது அப்படின்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வெயிட்டிங்லேயே இருக்குதுங்க. அந்தமாரி இப்போ கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு எது நடந்தாலுமே நெகட்டிவாகவே நடக்குது. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கவும் மாட்டேங்குது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். எல்லாத்தையும் கடந்து வருவோம். எப்பயுமே வந்து நான் பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம திங்கிங் கூட பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தாங்க நினைப்பேன். அப்படி தான் எவ்வளோதான் நம்ம நினச்சி நம்ம இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து நெகட்டிவான ஒரு இதுக்கு தள்ளிடுதுங்க. வாழ்க்கையே அப்படி தான் நாட்டுக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக நினச்சோம், பாசிட்டிவாகவே இருந்தோம் அப்படின்னா நம்ம நடக்கிற விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். அதனால் நம்ம நினைக்கிறதும் எல்லாமே நல்லதாகவே நினைப்போம். எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து கடந்து செல்வோம். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிட்டு அடுத்தது தாங்க நம்ம பார்க்கணும். ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேயே நம்ம நிற்கக்கூடாது. அதையும் தாண்டி அடுத்தது இருக்குது அப்படின்னு நினச்சி தாங்க நம்ம வந்து கடந்து வரணும். அப்படி தான் நாங்கள் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம காலையிலே டிஃபன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தோசை தாங்க ஊற்றணும். தோசை ஊற்றியாச்சு. மீன் குழம்பும் மீன் பொரியல் வறுவல் தாங்க செஞ்சோம். பசங்க மீன் வறுவல் சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் சாப்பிட சொல்லுவோம். இது வந்து கவலை மீனுன்னு சொல்லுவாங்க. இங்கே கவலைன்னு சொல்லுவாங்க. மற்ற இடத்துலலாம் நான் பார்த்ததுல மத்தி மீனுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கவலை மீனுன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன பாப்பாவுக்கு குட்டி தோசை ஊற்ற சொன்னாங்க. அதனால் குட்டி தோசை ஊற்றி கொடுத்துட்டு குழம்பும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. தோசையும் ஊற்றியாச்சு. காலைல டிஃபன் பாப்பாவுக்கு 2 பேருக்கும். அடுத்து மீன் தாங்க வறுவல் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வானலில் வறுக்கலை. சரி, தோசை ஊற்றணும், தோசைக்கல்லே வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லே தாங்க மீன் வறுத்தேன். மீன்லாம் வறுத்து பாப்பாங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. காலைல டிஃபன் பெரிய பாப்பாவுக்கு டிஃபனும் மதியம் லஞ்சும் தாங்க. சின்ன பாப்பா வந்து லஞ்சு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. காலையில் சாப்பிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், ரொம்ப நாள் கழிச்சு சௌமியா சந்தீப்பெல்லாம் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சந்தீப்பை பாருங்கள், டல்லாக இருக்கிறான். ஏன்டா ஹாய் சொல்கிறா அப்படின்னா வணக்கம் சொல்கிறான். பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரலாம். வேன் தாங்க வரும், பஸ்ஸுங்கிறேன், வேன் வரும். வேனில் தாங்க ஏற்றி விடணும் பிள்ளைங்கள. 3 பேரும் கிளம்பி வெளில வந்துட்டாங்க. எப்பயுமே யாரையுமே வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. நம்ம சில பேர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன, இவங்க நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அங்கங்கேயும் அவங்களுக்கு தகுந்த கஷ்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரி தாங்க இப்போ நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சிரிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, அவங்க லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்கள்லாம் பஸ் ஏற்றி விட்டாச்சிங்க. அப்போ அங்கே பாருங்க, டைகர் வந்து நம்ம எப்போ கதவை திறப்போம் அப்படின்ட்டு நிற்கிறான். நான் பேச பேச என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க நம்ம ஊரில் வந்து வெயிலே வந்திருக்கு. எப்படியும் ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரத்துக்கு மேலே தான் ஆகும். ஒரே வானம் மொப்பாகவே இருக்கும், இல்லை தூறல் வரும், இல்லை கிளைமேட்டு மாதிரி காற்றடிக்கும். இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு பாருங்கள். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் சென்று நம்ம வெயிலை பார்க்கறதுனால. இப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தாச்சுங்க. அப்போ சமைச்ச ஜாமெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கழுவி வச்சு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி கார்டனுக்கு தாங்க வந்தோம். பாருங்கள், ஒவ்வொரு டைம் மழை பெய்ய பெய்ய நம்ம மிளகா செடி அதிகமாக காய் கொடுத்துட்டு இருக்குங்க. நிறைய காய் மிளகா வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தானாக தாங்க இந்த செடி வந்தது. பாவக்காய்ங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து பழுத்து எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஆனால் இந்த டைம் பார்க்குறேன் ஒரு 3 காய்ங்க பெருசாகவே இருந்தது. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க மனசுக்கு. நம்ம வீட்லேயும் பாவக்காய் காய்க்குதாங்கிற மாதிரி தாங்க நான் என்னென்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்க சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள எங்கள் அம்மா வீட்டில் அங்கே தோட்டம்லாம் பெருசாக இருக்குங்க. அங்கெல்லாம் இந்த பூசணிக்காய், சொரக்காய் அந்தமாரி கொடி போட்டு அதெல்லாம் காய் வரும். அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. தோட்டம்னா இது பெருசாலாம் கிடையாது, சும்மா ரொம்ப குட்டியான தோட்டம் தான். இதில் பூச்செடி தான் வச்சுருக்கோம். இதில் ஏதோ விதை விழுந்து தானாக வந்ததுங்க. பிஞ்சும் அதே போல் செம்ம பிஞ்சு வச்சுருக்குங்க. ஃபஸ்ட்டு இருந்தது எல்லாம் குட்டி குட்டியாக பழுத்து தானாகவே கொட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தா ஒரு 3 காய் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், பிஞ்சு பூவோடே இருக்குது. இன்னும் நிறையா காய்க்கும்னு நினைக்கிறேன். உங்கள் யார் வீட்டெல்லாம் இந்த மாதிரி கொடியில் காயெல்லாம் வச்சு இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.